வணக்கம் மக்களே. 61 to 65 கொண்டு போகிற பாடி வெயிட்ல இன்னைக்கு நாள் 16. பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கிறதுனால காலையில சீக்கிரம் எழுந்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால ஒரு 9 மணிக்கு எழுந்துட்டேன். சட்டு புட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலை உணவுக்கு முட்டையும் பிரெட்டையும் கலந்து ஒரு உணவை காலை உணவா சாப்பிட்டு டக்குனு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு டைம் நிறைய இருந்துச்சு. சரி கையோட எடுத்து போஸ்டர் ஒட்டிடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சு பார்த்தா ஒரே கன்ஃபியூஷன். ரைட் சைடு ஓட்டலாமா லெஃப்ட் சைடு ஓட்டலாமான்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைட் சைடுல ஓட்டினா தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால ரைட் சைடே பிக்ஸ் பண்ணிட்டு உடற்பயிற்சிக்கு தாமதமானதுனால கீழே போய் நேசமணிக்கிட்ட எரிபொருள் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே அவனையும் கையோட கூப்பிட்டு ஜிம்முக்கு பறந்துட்டேன். வந்ததே லேட்டு. அதனால டக்கு டக்குன்னு வார்ம் அப் பண்ணிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஷோல்டர் மசில் தான் ட்ரெயின் பண்ண போறோம். சரி ஒரு மசில் தானே ட்ரெயின் பண்ண போறோம், அதனால 3 வேரியேஷனா இல்லாம 4 வேரியேஷனா போட்டுடலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மக்களை என்கிட்ட இருந்து ஒரு வேண்டுகோள், காணொலியை நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா பின்தொடராம பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு உளவுத்துறையில இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால காணொலியை பாக்குறவங்க பின்தொடர்ந்துட்டே பாருங்க. அதாவது பின்தொடரும் பட்டன் ஃபாலோ பட்டன் அழுத்தினீங்கன்னா நீங்களும் நம்ம கூட்டத்தில் லைக் அமைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பயணத்துல நீங்களும் கூட சேர்ந்து வரலாம். ஒரு வழியா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சின்ன சின்ன போசிங்கும் பண்ணிட்டு வீட்டுல வந்து மதிய உணவை சாப்பிட்டு ஆபீஸ் வாகனத்துக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி ஒரு வழியா ஆபீஸ் வந்து சேர்ந்ததும் ஆபீஸ் நம்பர் ஒருத்தவங்க என் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கையை கொடுத்துட்டு கையோட சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறீங்களா கேட்டேன். நீ போய் மட்டும் இல்லை, நான் எப்படி எடுத்து கொடுக்குற பாரு சொல்லிட்டு அருமையா ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துறாங்க. அப்புறம் இரவட்டியில இரவு உணவை சாப்பிட்டு பாக்கி இருந்த வேலையை போய் பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஒரு 12 மணி அளவுல நண்பரோட ஒரு குட்டி இடைவெளி எடுத்துட்டு நிர்வாகம் முடிஞ்சு கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட என்ன இருக்கு சொல்லிட்டு ஒரு தேடுதல் வேட்டையில இறங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு கை கொடுக்குற முட்டை மட்டும் தான் இருந்தது. சரி அதையும் போட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நாள் முடிச்சிட்ட மக்களை அடுத்த வீடியோ சந்திப்போம். கதையில கரெக்டா இருப்போம். பை பை.